Hey YouTube family, welcome back to Social Media Technology channel. After a long time, long video போடுறோம். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, இதுக்கு முன்னாடி வந்து Bing Image Creator 3D Illustration AI எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். இப்போது அந்த ஏஐயை எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸ் எப்படி ஸ்வாப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் பிளாஸ்டிக் ஐடி கார்டு டுட்டோரியல் பார்க்கலாம், அது எப்படி பண்ணுறதுன்னு. அந்த பிளாஸ்டிக் ஐடி கார்ட்லையும் நம்ம ஓன் ஃபேஸ் வச்சு க்ரியேட் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இமேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். இதே சேம் சேனலில் என் சேனலோட நேமில் ஷார்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் வித் ஏஐ அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வீடியோ இருக்கும். எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு அதை பார்த்து இந்த மாதிரி இமேஜ் போங்க. அண்ட் வந்து இப்போ வந்து இப்படி இருக்கிற 3D இல்லுஸ்ட்ரேஷனுக்கு நம்ம ஃபேஸ் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் reface.ai அப்படின்ட்டு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். ட்ரை அவுட் இன் வெப் அப்படின்ட்டு எக்ஸெப்ட் ஆல் குக்கீஸ் கொடுத்துட்டு ட்ரை அவுட் இன் வெப் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸ்க்ரால் டவுன் பண்ணினே வாங்க. ஸ்க்ரால் டவுன் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸ்வாப் ஃபேஸஸ் அப்படின்னு ட்ரை அவுட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். அப்லோட் கண்டென்ட் அப்படின்ட்டு இருக்கும். எந்த ஃபோட்டோக்கும் நம்ம ஓன் ஃபேஸ் வைக்கணுமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோ தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்லோடிங் ஷோ ஆகும். ஒரு ஆட் வரும். க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக் வந்து அப்லோட் ஆகிட்டு ஆட் ஃபேஸ் அதுக்கு பக்கத்தில் எல்லோ கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கேலரியில் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டு இருக்கு அந்த இமேஜ். அதுக்கப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்வாப் ஃபேஸஸ் அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னா இமேஜ் ப்ராசஸ் ஆகி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் அங்கேயே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் கீழே. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இமேஜ் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஓன் ஃபேஸ் வச்சு மாற்றிருக்கேன். இப்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி தான் அந்த ஃபோட்டோவை க்ரியேட் பண்ணணும். இப்போ வந்து பிளாஸ்டிக் ஐடி கார்டு இது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது. இப்போது வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் அண்ட் ஃபேஸ்புக் இதில் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது. இதை வந்து எப்படி உங்கள் நேம் போட்டு க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி ஓன் ஃபேஸ் வச்சு க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபர்ஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே பிங் இமேஜ் கிரியேட்டர் அப்படின்ட்டு போட்டு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் ஃபர்ஸ்ட்டில் ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி இன்டர்ஃபேஸ் இருக்கும். இங்கே வந்து ஒரு ப்ராம்ப்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் கமெண்ட்டில் வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த ப்ராம்ப்ட் போட்டிங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஐடி கார்டை ஈஸியாக வந்து நீங்களும் க்ரியேட் பண்ணலாம். கமெண்ட்டில் இருந்து நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக நேம் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் என்ன வேணுமோ அதை போட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ராம்ப்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு க்ரியேட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சைன் அப் பண்ணியிருந்தால் அப்படியே வந்து இமேஜ் க்ரியேட் ஆகும். சைன் அப் பண்ணலைன்னா உங்களுக்கு சைன் பண்ணி சொல்லி கேட்கும். இப்போ நான் வந்து சைன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ இமேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி வந்துருச்சு. அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. கீழே 3 டாட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டவுன்லோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இமேஜ் டவுன்லோட் ஆகிடும். இந்த சேம் ப்ராம்ப்டில் நம்ம வந்து வாட்ஸ்அப் எப்படி பண்ணணும் பிளாஸ்டிக் ஐடி கார்டுன்னு நான் இப்போ சும்மா உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே 3 பிளேசஸில் வந்து இன்ஸ்டாகிராம் அப்படின்ட்டு இருக்குது. அதை கட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கணும். ஸோ இங்கே நான் வந்து வாட்ஸ்அப்புன்னு 3 பிளேசஸில் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு கலருக்கு வந்து க்ரீன் அப்படின்னு போட்டுட்டேன். க்ரியேட்டுன்னு கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ரியேட் பண்ணி வந்திருக்கு. இதே சேம் தான் 3 டாட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஓன் ஃபேஸில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஃபேஸை ஸ்வாப் பண்ணணும். இருந்தாலும் இன்னொரு வாட்டி உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி காட்டிடுறேங்க. க்ரோம் ப்ரௌசரில் reface.ai அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா ஸ்வாப் ஃபேஸஸ் அந்த ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் கண்டென்ட்டில் எந்த பிக்குக்கு உங்கள் ஃபேஸ் வேணுமோ அந்த பிக் அப்லோட் பண்ணிக்கணும். நான் வந்து இந்த ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணியிருக்கேன். அப்லோட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆட் ஃபேஸஸ் அந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராசஸ் ஆகிட்டு உங்கள் ஃபேஸ் ஸ்வாப் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். இங்கே வந்து லாஸ்ட்டில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜும் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் ஐடி கார்டு வித் நேம் சூப்பராக க்ரியேட் ஆகி வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் ஸ்னாப்சாட், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துக்குமே க்ரியேட் பண்ணி உங்கள் ஃபேஸஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கமெண்ட்ஸில் தான் நான் ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன் கமெண்ட் ஆப்ஷனில். லெட் மீ மீட்ஸ் யூ வித் another interesting video. Till then, bye bye. Take care.